12th standard ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வர்ற திங்கட்கிழமை 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ். அந்த தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதணும், எந்த மாதிரி எழுதுனா நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும், எப்படி அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் எப்படி போடுவாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்தளவுக்கு கதை எழுதி மார்க் வாங்கணும் அப்படிலாம் தேவையில்லை. அதே போல் 2 பக்கம் 3 பக்கம் எழுதணும் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினாலும் அந்த 2 பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. அதே போல் 4 மார்க்கு 6 மார்க் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரிலாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மார்ச் 2024 தமிழ் கொஸ்டின், ரைட் சைடு அந்த தமிழ் கொஸ்டின்குள்ளே அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி நீங்கள் தமிழ் எக்ஸாம் வந்து எழுதணும், எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம், எப்படி இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் போடுவாங்க, எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஆன்சர் கீழே சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீச்சர்ஸ்க்காக தான், பட் இதில் உள்ள ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பிளாக் அண்ட் ப்ளூ பென் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக எழுதலாம். அந்த கொஸ்டின் சம்மந்தமாக எழுதணும், கதை எழுதக்கூடாது. ஓனானா கதை எழுதக்கூடாது. அந்த கொஸ்டின் சம்மந்தமாக நீங்கள் எழுதியிருக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்னா முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3வது, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அதில் வந்து ஒரு சிலர் வந்து நிறையா மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா மிஸ்டேக் விட்டாலும் ஒரு மிஸ்டேக் வந்து 1/4 மார்க் குறைக்கணும். 1/4 மார்க் குறைச்சிட்டு இப்போ 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 1.5 மார்க் அவங்க குறைக்கலாம். அது பட் கண்டிப்பாக 1/2 மார்க் போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த கொஸ்டின் சம்மந்தமாக நீங்கள் எதாவது எழுதிருக்கணும். வேறு சம்மந்தமே இல்லாமல் எழுதிங்கன்னா அப்படியே அடிச்சிடுவாங்க. கொஸ்டின் சம்மந்தமாக நீங்கள் எழுதிருக்கீங்க பட் மிஸ்டேக்காக எழுதிருக்கீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே போல் 4 மார்க் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக 1 மார்க் கொடுத்துருவாங்க. 6 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக 1.5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் சம்மந்தமாக ஏதாவது எழுதுங்க. அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்கள், 1 வேர்டில் வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே சேர்த்து எழுதியிருக்கணும். இல்லையெனில் மதிப்பெண் வழங்குதல் கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 9வது கொஸ்டின், வினாயன் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கக்கூடாது. அதாவது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணீங்களோ எல்லா கொஸ்டினுமே வந்து அந்த கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும். இல்லைன்னா அதை அப்படியே அடிச்சிடுவாங்க, மார்க் போட மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 1 வேர்டு 14 ஒன் வேர்டுக்கும் ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே எழுதிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 14க்கு 14 ஈஸியாக வாங்கிடலாம். ஃபுல்லாக கரெக்டாக எழுதியிருக்கணும், அது முக்கியம். அடுத்த பகுதி 2 பாருங்கள். பகுதி 2ல் ஃபஸ்ட்டு 15வது கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்து நம்ம 3 எழுத போகிறோம். செய்யுள் உள்ள 2 மார்க்கு. ஸோ ஞாலத்தின் பெரியது எது? இப்போ இதில் பாருங்கள், ஒரு சிலர் நினைப்பீங்க ஒரு பக்கம் எழுதினாலும் நமக்கு 2 மார்க் போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 2 பாயிண்ட் அவங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 பாயிண்ட் உங்கள் பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. இப்போ ஞாலத்தின் பெரியது, உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகின் அளவை விட மிக பெரியதாகும் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த 2 பாயிண்ட் இருந்தாவே போதும். ஸோ பக்கமாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அடுத்து 16, நெடுநல் வாடை பெயர் காரணம் தருக. ஸோ அதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க்கு. அடுத்து 17, வசனம் கவிதை வேறுபாடு தருக. இப்போ வசனம் கவிதை, வசனம்னா என்ன, கவிதைனா என்ன, 2 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிடும். அடுத்து முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. 18வது கொஸ்டின் பாருங்க, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தனக்குள்ளே தன் முகம் தொலைந்து போன காரணத்தால் முகவரியற்று போனது என்று தனக்குள்ளே தன்முகம் தொலைந்து போன காரணம். அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட் இருந்தாவே போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க ஈஸியாக. அடுத்து பிரிவு 2 பாருங்க, 3 2 மார்க் கொடுத்து 2 2 மார்க்கு. இது வந்து உரைநடை. புக்கில் தன்மனை, புக்கில்னா என்ன, தன்மனைனா என்ன, இந்த 2 எழுத போறீங்க. அந்த 2 எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, முறை வைப்பு என்றால் என்ன? ஆசிரியர் ஒன்றை சொல்ல மாணவர்கள் பலரும் சேர்ந்து அதனை பின்பற்றி சொல்வது. ஆசிரியர் ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே சேர்ந்து ஃபாலோ பண்ணி சொல்றோம் இல்லையா, அது பேர் தான் முறை வைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். அடுத்து கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. கீழ்த்திசை சுவடிகள் அதுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பிரிவு 3 பாருங்க. பிரிவு 3ல் 9 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 7 எழுத போகிறோம். ஸோ எல்லாமே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து அவங்க நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஏதாவது 4 பாயிண்ட் எழுதினா போதும், சாரி 2 பாயிண்ட் எழுதினா போதும், 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதிலே அவங்களுக்கு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்புடைய 2 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்.
பிரிவு 3 பாருங்க. பிரிவு 3ல் வந்து மொத்தம் 9 டூ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 7 எழுதணும். ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 22 தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. இப்போ 22 ஆன்சர் கீ பாருங்க. இதில் வந்து அவங்க ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஏற்புடைய 2 கருத்துக்கள். இந்த 5ஐயுமே நம்ம எழுதணும் தேவை கிடையாது. இதில் ஏதாவது 2 கரெக்டாக எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் போட சொல்லியிருக்காங்க. அடுத்து வல்லின மெய்களை 23 வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னா இக்கு இச்சு அந்த மாதிரி எதில் மிஸ் ஆயிருக்கோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பிழைகளை நீக்கி எழுதுக. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து எழுத போகிறோம். ரங்கன் அப்படிங்கிறது வந்து அரங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்கலத்தை வந்து வெண்கலம் கொடுத்துருக்காங்க, இங்கே எடுத்துட்டு இன் போடணும், அவ்வளோதான். ஸோ அந்த 2 எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுது. நம்ம வந்து நார்மலாக பேசுறது வந்து கரெக்டாக எழுத்து வழக்குனா கரெக்டாக எழுத போகிறோம். இப்போ நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வகுறு குறையும், வகுறு நிறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள், நிலத்தை கிளறன்னு எழுதலாம், அல்லது உழன்னு எழுதலாம். நிலத்தை கிளற அல்லது உழ வேண்டும், அப்பொழுதுதான் வயிறு நிறையும். வகுறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து வயிறுன்னு எழுதணும், அவ்வளோதான். அது எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்கவும். திண்மை இந்த 2 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் பார்க்கணும், அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம். அப்போ இதில் பாருங்க, திண்மைனா தீமை, திண்மைனா வலிமை உறுதி, இந்த 2 எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். அதுக்கடுத்து பகுப்பது ஒரு இலக்கணம் 2 கொடுத்து நம்ம 1 எழுத போகிறோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிச்சாவே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். இப்போ செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் அது பிரிச்சா 1 மார்க்கு. அதை வந்து ஒவ்வொன்றையும் 3 தனித்தனியாக எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து கலைச்சொல்லாக்கம் 2 இங்கிலீஷில் வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம தமிழ் எழுத போகிறோம், அதுக்கு வந்து 2 மார்க்கு. நெக்ஸ்ட் புணர்ச்சி விதி 29 2 கொடுத்துருக்கோம், அதில் நம்ம 1 எழுத போகிறோம். ஸோ இதுவும் அதே போல் புணர்ச்சி விதியில் வந்து கொடுத்துருக்க வார்த்தையை ஃபஸ்ட் நீங்கள் பிரித்து எழுத போகிறீங்க. இப்போ பிரித்து எழுதுறீங்க அப்படின்னா இப்போ உரன் ப்ளஸ் உடை பிரித்து எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அப்போ ஈஸியாக இன்னொன்று அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கவும். இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, 2 வார்த்தையில் நம்ம 1 எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும், அதை 2ஆக பிரித்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இப்போ இதில் பாருங்கள், கோவில் திருவிழாவுக்கு சென்றோம், அது எழுதுனா 1 மார்க் கிடச்சிடும். கோவில வந்து வில்லால் மானை வீழ்த்தினார், கோனா அரசன், அவர் வந்து வில்லால் வந்து மானை வீழ்த்தினார் அப்படின்னு 2 சென்டென்ஸ் எழுதியிருப்போம், அதுக்கு நமக்கு 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து பகுதி 3 31வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து 4 மார்க் கொஸ்டின், 4 கொடுத்து நம்ம 2 எழுத போகிறோம். ஒரு இதை கொடுத்து இடம் சுட்டி பொருள் எழுத கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன இடம் அப்படிங்கிற எழுதுனா 1 மார்க் கிடச்சிடும். அடுத்து அவரோட பொருள் எழுதுனா 1 மார்க் கிடச்சிடும். அப்புறம் அவரோட விளக்கம் எழுதுனா 2 மார்க் கிடச்சிடும். ஸோ கரெக்டாக அவங்க பிரித்து போட்டிருக்காங்க. அடுத்து 32வது வந்து சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆட்சியை கடமை எழுதுக. அப்போ அதுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 பாயிண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது படித்த பாயிண்ட் நீங்கள் எழுதுனா 4 மார்க் கிடச்சிடும். 33வது கொஸ்டின் அதே போல தான், நாட்டிய அரங்கத்தின் அமைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க, எவையேனும் 4 கருத்துக்கள் இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ எல்லாத்தையும் எழுதணும். இப்போ 4 மார்க்னா நம்ம 4 பக்கம் எழுதணும், 3 பக்கம் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக எழுத போகிறோம். 4 பாயிண்ட் எழுதுனாலும் அது கரெக்டாக எழுதிருக்கணும். எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். அடுத்து 34 கடையிலே வளர்கள் பெயர்கள் அவர் செய்த செயல்கள். ஸோ அது கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் எழுதி அவங்க என்ன செயல்கள் செஞ்சாங்க எழுதுனா உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். அடுத்து உரைநடையில் உள்ள 4 மார்க்கு 4 கொடுத்து நம்ம 2 எழுதணும். பேரிடர் மேலாண்மை ஆணையம், ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் எழுதுங்க. 4 பாயிண்ட் மென்ஷன் கரெக்டாக 4 பாயிண்ட் உங்களுக்கு கைடில் இருந்துச்சுன்னா 4 பாயிண்ட்டை கரெக்டாக எழுதிருங்க. அடுத்து 36 ஸோ மனையில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மலையில் எழுதுதல், அடுத்து கையெழுத்து, எழுத்தின் அளவு, ஏடு எழுதும் வழக்கம், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க, எவையேனும் 4 கருத்துக்கள் இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ 4 பாயிண்ட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 4 மார்க் வாங்கிடலாம். அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் 37 ஸோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு எழுத போகிறீங்க. நமக்கு 4ல் 2 தான் எழுத போகிறோம். ஸோ எது ஈஸியான கொஸ்டினாக இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்து 38 வேளாண் மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சின்ன பாயிண்ட் தான். ஸோ இதை படிச்சிருப்பீங்க, அதை எழுதினீங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பிரிவு 3 இதில் வந்து 5 கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 3 அட்டன் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணி, ஒன்று குரல் கொடுத்து அதில் உள்ள அணி கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே ஒரு அணியோட பேர் கொடுத்து அதை விளக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரல் கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அதில் வந்து என்ன அணி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து அந்த அணியை பற்றி விளக்கி எழுதணும், அதுக்கு 2 மார்க்கு. அதுக்கடுத்து பொருத்தம் எழுத போகிறோம், அதுக்கு 1 மார்க். இப்போ மொத்தம் 4 மார்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இதில் வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அந்த ஏகதேச உருவக அணினா என்னன்னு எழுதினோம்னா அதுக்கு 2 மார்க் கிடச்சிடும்.
அதுக்கடுத்து அவரோட பொருத்தத்தை எழுதணும்னா அதுக்கு 1 மார்க் கிடச்சிடும். மொத்தம் 4 மார்க்கு. அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அடுத்து 40வது கொஸ்டின், இலக்கிய நயம் பாராட்டுதல். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டு கொடுத்துருக்காங்களே, அந்த பாட்டோட மைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அடுத்து அவரோட நயங்கள், எதுகை நயம், மோனை நயம், இயைபு, முரண், அணி, சுவை, சொல், சந்தம், இந்த மாதிரி நிறைய நயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் எழுதணுமா அப்படிலாம் அவசியம் கிடையாது. அதில் ஏதாவது 3 எழுதுனா போதும். அப்போ மைய கருத்துக்கு 1 மார்க்கு, 3 நயங்களுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 4 மார்க். அவங்களே கொடுத்துட்டாங்களா? மைய கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்கள் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து 41, திணை அல்லது துறை. ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று படித்தா போதும். திணை படிச்சுக்கோங்க, இல்லை துறை படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திணைனா என்ன, இல்லை துறைனா என்ன அப்படிங்கிற விலைக்கு எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சான்று கொடுக்குறோம், அதுக்கு 1 மார்க்கு. அவரோட பொருத்தம் எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ மொத்தம் 4 மார்க்கு. அதுக்கடுத்து 42வது கொஸ்டின், பழமொழி கொடுத்து வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. இப்போ ஒரு பழமொழி கொடுத்துட்டாங்க, அந்த பழமொழியோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். பாருங்க 42 பாருங்க, ஒரு பழமொழி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அவரோட மீனிங் என்ன எழுதிங்கன்னா 2 மார்க்கு. அந்த மீனிங்கை வச்சு ஒரு கதை எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு. ஸோ அந்த கதையே எழுதாமல் மீனிங் மட்டும் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்து 43 தமிழாக்கம், 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சென்டென்ஸே வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு ஒவ்வொரு மார்க்கு. அப்போ மொத்தம் 4 மார்க்கு. அடுத்து பகுதி 4 வந்து நெடுவினா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். ஃபர்ஸ்ட் பாருங்க 44 வந்து செய்யுள். இப்போ இதில் வந்து பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலைகள் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அதை இப்போ நெடுவினா அப்படின்னாவே சப்ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சப்ஹெட்டிங் போட்டு அவங்களே வந்து நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த படித்ததில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ சப்ஹெட்டிங் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து புக்கில் உள்ளதான் அப்படியே எழுதணும் அப்படி கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் சொந்தமாக எழுதலாம், ஆனால் கரெக்டாக எழுதணும். கதை எழுதாமல் மீனிங் கூட எழுதணும். அடுத்து 44 ஆவணா பாருங்க, அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பாயிண்ட் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. அடுத்து 45 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்கள் இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்கோம். குருகுலம், மன்றங்கள், பள்ளிகள், முறை வைப்பு, மையாடல் விழா, எழுத்து பயிற்சி, மனன பயிற்சி, எழுத்தாணிகள், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ எழுதணுமா அப்படிலாம் தேவையில்லை, அவங்களே மீனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எவையேனும் 6 தலைப்புகள் இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். இப்போ இவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது நல்ல 6 இதை நல்ல தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக 6 மார்க் போட்டுருவாங்க. அடுத்து 45 ஆவண்ணா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவளவும் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த 5 பாயிண்ட்டை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். அதே போல் முன்னுரை முடிவுரை எழுதிங்க அப்படின்னா முழு மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 46 துணைப்பாடம், பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலம். ஸோ இது வந்து கதை தான் பார்த்துங்க. புக்கில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு கதையை படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு நீங்களே ஒரு சப்ஹெட்டிங் போட்டு நீங்களே கதை எழுதலாம். ஸோ நீங்கள் கதை எழுதும் பொழுது வேறு எந்த கதையும் நீங்கள் சேர்த்துக்கூடாது. இந்த துணைப்பாடத்தில் என்ன கதை இருக்கோ அதை சேர்க்கணும். எழுதிட்டு எந்த மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஸோ அதான் முக்கியம். மிஸ்டேக் இல்லாமல் எழுதிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் வந்து கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. கதையின் சுவை குன்றாமல் சொந்த நடையில் விளக்கமாக எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து 46 ஆவண்ணா, சாலை விபத்தில்லாத தமிழ்நாடு. இது வந்து இதுவும் நம்மளே எழுதலாம், படிச்செல்லாம் தேவையில்லை. ஸோ ஜென்ரலாக ஒரு டாபிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்களே ஒரு சப்ஹெட்டிங் போட்டு நீங்களே வந்து எழுதுனீங்க, மிஸ்டேக் எல்லாம் எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏற்புடைய செய்திகளை சொந்த நடையில் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி 5 பார்த்தீங்கன்னா செய்யுளும் வடிவில் விடையதர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆனா வந்து மனப்பாட பாடல், ஆவண்ணா வந்து திருக்குறள். மனப்பாட பாடல் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பாட்டோட ஹெட்டிங் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எழுத போறீங்க. அப்புறம் அந்த பாட்டோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கடுத்து 2வது திருக்குறள் வந்து அது 2 லைன் தான், முடியும் குறள் கேட்டிருக்காங்க. ஸோ அது 2 லைன் நீங்கள் எழுதினீங்கன்னா ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். இவ்வளோதான். ஸோ என் தமிழை பொறுத்தளவுக்கு கதையாக எழுதணும், இத்தனை பக்கம் எழுதணும், 30 பக்கம் எழுதினா தான் ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு சிலர் நினைப்பாங்க ஒரு பேஜுக்கு வந்து 2 மார்க் போடுவாங்க, அப்போ நம்ம வந்து நிறைய எல்லா பேஜும் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கதை எழுதாமல் ஃபுல்லாக ஒரு கொஸ்டின்னா அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை வந்து நீங்கள் எழுதணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தமிழை பொறுத்தளவுக்கு கதையாக எழுதி மார்க் வாங்கணும்,
பக்கம் பக்கமாக எழுதி மார்க் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. சொன்ன மாதிரி இந்த கீ ஆன்சரில் உள்ள மாதிரி அந்த பாயிண்ட் இருந்தாவே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நமக்கு வந்து டைமும் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சரை வந்து எந்த ஒரு கதையை எழுதாமல் அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக எழுதினாலும் அது தகுந்த மாதிரி எழுதுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே, ஸோ கம்மிங் மண்டே தமிழ் எக்ஸாம். ஸோ தமிழ் கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக வரும். எல்லாமே வந்து நல்ல மார்க் வாங்குவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.